வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் சுப்ரஜா அவர்கள் எழுதிய கோட்டை வீடு கதையின் 5வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அப்பா சட்டை இல்லாமல் வேட்டியுடன் உட்கார்ந்திருந்தார். வெளியில் மூங்கில் குறுத்த கம்பங்களுடன் 2 பேர் முடுக்கும் வேலையில் இருந்தார்கள். ஐயர் ஒரு பக்கம் ஜெபித்தபடி, அம்மா சீக்கிரம் ஆகட்டும் ஐயரே, எல்லாம் வந்தாச்சு, இனிமேலும் காத்திருக்க வேண்டாம் என்றாள். ஐயரின் குரல் அந்த நிசப்தமான கோட்டை வீட்டில் கணீர் என்று ஒலித்தது. திடீரென்று பெருங்குரல் காற்றை கிழித்து கொண்டு ஓலத்துடன் கூடிய அழுகை. அத்தையின் குரல்தான் நாராசமாய் பயமுறுத்தும் வகையில் இருந்தது. அம்மா, நிலா போ, அந்த கிழவிய அழுகையை நிறுத்த சொல்லு என்றாள் அம்மா. அத்தை விஷயத்தில் கடுமையாய் பேசி நான் பார்ப்பது இதுதான் முதல் முறை. நான் விரைந்து போனேன். அத்தையின் அறைக்கதவு திறந்துதான் இருந்தது. அத்தை கட்டிலில் சரிந்து உட்கார்ந்திருந்தாள். கண்களில் நீர் கொட்டி கொண்டிருந்தது. சித்தியை அதிகம் பிடிக்கும் என்பது அவளின் இந்த உணர்ச்சிகளிலேயே தெரிந்தது. என்னை பார்த்ததும் இன்னும் பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாள். அவளின் தோற்றமும் அழுகையும் எனக்கே பயத்தைத்தான் ஏற்படுத்தியது. சித்தியை எல்லோருக்கும் பிடிக்கும், விடுங்க, உங்க உடம்பு ஏற்கனவே சரியா இல்ல, ஆதரவாய் உணரட்டும் என்று அத்தையின் கைகளை பற்றினேன். படீர் என்று உதறினாள். போ நிலா, போயிடு, இது உனக்கு வச்ச குறி, அவ சிக்கிட்டா, நிக்காத, போ, என்னை பார்க்க இந்த அறைக்குள்ள வராத என்றாள் நடுங்கிய குரலில். ஆனால் அழுகையை நிறுத்தியிருந்தாள். நான் வேகமாய் வெளியில் வந்தேன். அத்தை சொன்னது மீண்டும் மீண்டும் மண்டைக்குள் சுற்றி சுற்றி குடைந்தது. முன் அறைக்கு திரும்பினேன். அப்பொழுதுதான் கவனித்தேன், சித்தி போட்டிருந்தது என் சுடிதார். எனக்குள் மெல்ல பீதி பற்றி கொள்ள ஆரம்பித்தது. நேற்று நான் பார்த்த பொழுது கூட அவள் வேறு உடைதானே போட்டிருந்தாள். அப்படியானால் பெரிய அத்தை அவள் படத்தை வரைந்து வைத்திருந்தாளே. ஏதேதோ எண்ணங்கள். மாமாவின் பக்கத்தில் போனேன். மாமா அருகில் நான் வந்ததுமே நான் ஏதோ அவசரமாய் பேச வந்திருக்கிறேன் என்று புரிந்து கண்டவராய் என் பக்கம் கழுத்தை சாய்த்தார். மாமா, சித்தி போட்டிருக்கிறது என்னோட சுடிதார். மாமா ஒரு முறை திரும்பி கிடத்தி இருந்த சித்தியை பார்த்தார். ஆமா, அப்படின்னா? மாமா, இங்க ஏதோ பெரிய சதி நடந்துட்டு இருக்கு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. மாமா என் தோளை தட்டினார். நிலா, அப்புறம் பேசலாம், உனக்கு ஒன்றும் ஆகாது. சித்தியின் பாடை வெளியேறியதுமே நான் அங்கு இருக்க பிடிக்காமல் என் அறைக்கு ஓடினேன். சுடு தண்ணீர் கீசரை போட்டு குளித்தேன். நான் கிளம்பி கீழே போன போது கீழே கழுவி விடப்பட்டிருந்தது. தூத்துக்குடி பெரிய ஐயர் உட்கார்ந்திருந்தார். அம்மா பேசிக் கொண்டிருந்தாள். பெரிய ஐயர் என்னை பார்த்ததும், வா நிலா, என்னம்மா வளர்ந்துட்ட நீ, முன்னாலேயே உன்னை வந்து பார்க்கணும்னு நினைச்சுண்டிருந்தேன், நேரம் கிடைக்கலை. இது மாதிரி நேரத்துல அதை விடு, அவ நேரம் முடிஞ்சப்புறம் யாரால புடிச்சு நிறுத்த முடியும். அம்மா சொன்னா நீ தான் அடுத்த பொறுப்பை ஏத்துக்க போறேன்னு. சந்தோஷம். உங்க சித்தி தானே 13ஆம் நாள் நடை முடிஞ்சதும் என்ன வேணும்னா பண்ணலாம். வேற முகூர்த்தம் குறிச்சு கொடுத்திருக்கேன் என்றார் மூச்சு விடாமல். ஐயர் பேசிய போதுதான் கவனித்தேன். முன் அறையில் ரமேஷையும் காணோம், மாமாவையும் காணோம். அப்பாவை பார்த்தேன். அவர் வழக்கம் போல எந்தவித சலனமும் இல்லாமல் உட்கார்ந்திருந்தார். ரமேஷும் திருமணத்திற்கு பின் இப்படித்தான் முடங்கி விடுவாரோ? என்னுள் ஏனோ அந்த எண்ணம் எழுந்தது. அம்மாவை பார்த்தேன். அவர், என்ன மாப்பிள்ளைய தேடுறியா? மாமாவை அழைச்சிட்டு தூத்துக்குடி போயிருக்கார், ஏதோ முக்கிய தபால் அனுப்பணும்னு சொன்னார். நீ காலையிலிருந்தே ஒன்றும் சாப்பிடல நிலா, போய் சாப்பிடு என்றாள். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? இப்பதான் உட்கார்ந்தாங்க, அப்பாவை அழைச்சிட்டு போ என்றார். நான் ஐயரை பார்த்தேன். மாமா, நான் வரேன். சரிம்மா குழந்தை என்றார். நான் அப்பாவை பார்க்க அவர் எழுந்தார். சாப்பாட்டு மேஜை மிகுந்த நிசப்தத்துடன் இருந்தது. யாரும் யார் முகத்தினையும் பார்க்கவில்லை, யாருடனும் பேசவும் இல்லை. நான் அப்பாவை உட்கார வைத்துவிட்டு நானும் உட்கார்ந்தேன். சாப்பிட்டு முடித்து அறைக்கு திரும்பிய எனக்கு திடீரென்று அந்த எண்ணம் தோன்றியது. சித்தியின் அறையினை நோக்கி என் கால்கள் அனிச்சையாக நடக்க ஆரம்பித்தன. சித்தியின் அறைக்குள் நுழைந்தேன். அறை அலங்கோலமாய் கிடந்தது. இது சித்தியின் அறைதானா என்கிற சந்தேகம் எனக்கு வந்துவிட்டது. காரணம், சித்தி தன் அறையை எப்பொழுதும் மிக சுத்தமாக வைத்திருப்பாள். இப்படி அவள் அறையை போட்டு வைத்திருக்கவே மாட்டாள். அலமாரியை பார்த்தேன். எனக்கு ஏதும் செய்தி வைக்காமல் சித்தி போயிருக்க மாட்டாள் என்கிற எண்ணம் மட்டும் என் மனதில் மிக வலுவாக தோன்றிக்கொண்டே இருந்தது. அலமாரியிலும் ஒரு ஒழுங்கு இல்லாமல் எல்லாம் கலைந்து கிடந்தன.
எனக்கு ஒன்று புரிந்தது. சித்தியின் மரணம் மரணம் இல்லை, கொலை. கோட்டை வீட்டின் மொட்டை மாடி சுவற்றின் மீது உட்கார்ந்திருந்த சித்தியை யாரோ பலவந்தமாய் தள்ளிவிட்டிருக்க வேண்டும். அந்த எண்ணம் வலுப்பெற வலுப்பெற பயமும் பீதியும் அதிகமாகியது. கட்டிலை பார்த்தேன். கட்டிலில் மெத்தை அடியில் கையினை விட்டு பார்த்தேன். ஏதும் தட்டுப்படவில்லை. மெத்தையை புரட்டி பார்க்க ரப்பர் பேண்ட் போட்ட பண்டல் ஒன்றை எடுத்தேன். ரப்பர் பேண்டை உருவி பார்த்தேன். எல்லாமே கடிதங்கள். ஆணின் கையெழுத்து. சித்தியின் வாழ்க்கையில் எந்த ஆணும் இல்லை என்று நினைத்திருந்த எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. காரிடாரில் யாரோ நடந்து வரும் சப்தம். நான் அமைதியாக கவனிக்க அதுவும் நின்றது. அந்த கடித மண்டலை தூக்கி கொண்டு நான் வெளியில் வந்தேன். நேரே என் அறைக்குள் நுழைந்து கதவை மூடிக்கொண்டு கட்டிலில் உட்கார்ந்து கடிதங்களை படிக்க ஆரம்பித்தேன். தட தட என்று என் அறையின் கதவை யாரோ தட்டினார்கள். கைக்கு எட்டிய தூரத்தில் கடிதங்களை மறைத்து வைத்தேன். எழுந்து போய் கதவை திறந்தேன். வந்தனா. அவள் முகம் படபடப்பாய் இருந்தது. என்னை பார்த்ததும் அக்கா என்றவாறு அணைத்து கொண்டாள். கதவை மூடி தாளிட்டேன். அவளை கட்டிலில் உட்கார வைத்தேன். என்னாச்சு வந்தனா? பயப்படாம சொல்லு என்றேன். என்னோட ரூம்ல யாரோ இருக்காங்க, பயமா இருக்கு. பயப்படாத வந்தனா, நீ சித்தியோட மரணத்தை பார்த்ததுல குழம்பி இருக்க. இல்ல, எனக்கு நல்லா தெரியும், நான் பயத்துல சொல்லல. நீங்க இப்போ என்னோட அறைக்கு வந்து பாருங்க. போலாம்மா, முதல்ல ரிலாக்ஸா இரு, ரொம்ப படபடப்பா இருக்க. நீலா, சித்தி என்னத்தான் கடைசியா பார்த்தாங்க என்றாள். என்ன சொல்ற வந்தனா? ஆமாம், உங்களோட சுடிதாரை போட்டுட்டு என்னோட அறைக்கு வந்தாங்க. அவங்க முகம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு இந்த சுடிதார் ரொம்ப அழகா இருக்குல்ல, நான் நிலா கிட்ட சொல்லிட்டு எனக்கே வச்சுக்க போறேன்னு சின்ன குழந்தை மாதிரி சொன்னாங்க. அப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியல, பிணமாத்தான் பார்த்தேன். கண்களில் பீதியுடன் சொன்னாள் வந்தனா. வந்தனா, வா, உன்னோட ரூமுக்கு போய் பார்ப்போம். வந்தனாவை அழைத்து கொண்டு அவள் தங்கியிருந்த அறைக்குள் நுழைந்தேன். இருட்டி விட்டிருந்ததால் விளக்கை போட்டேன். பளீர் என்ற அறையில் வெளிச்சம். வந்தனாதான். தான் தங்கியிருந்த அறையை மிகவும் சுத்தமாக வைத்திருந்தாள். அவள் அறையின் ஜன்னல் வழியே பார்த்தேன். தூரத்தில் இருளில் கடற்கரை தெரிந்தது. இன்னும் பூரண இருட்டு வரவில்லை. கடலை ஒட்டி சின்னதாய் ஒரு உருவம் அசைந்தது. வழக்கமாய் இந்த கடற்கரையோரம் யாருமே வரமாட்டார்கள். அதுவே எனக்கு முதல் தடவையாய் தோன்றியது. அந்த உருவம் அசைந்தது. நான் அசையாமல், வந்தனா விளக்கை அணை என்றேன். வந்தனா விளக்கை அணைத்தாள். ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். ஐயோ நிலா, நானும் வரேன். லைப்ரரிக்கு சென்று அங்கே அலமாரியில் இருந்த தொலைநோக்கியை எடுத்துக்கொண்டு வந்தனாவின் அறைக்கு சென்றேன். அவளும் என்னை தொடர்ந்து வந்தாள். தொலைநோக்கியை முழுசாய் விரித்து பார்க்க கடற்கரையில் நின்றிருந்தவன் கையில் ஒரு தொலைநோக்கி. அது வீட்டை நோக்கித்தான் இருந்தது. நான் மிரண்டு போய் தொலைநோக்கியை கீழ் இறக்கினேன். இந்த நேரத்தில் யாருமே வர துணியாத கடற்கரையில் நின்று கொண்டு யார் கோட்டை வீட்டை நோட்டம் விடுவது? மாமா வந்த பின் சொல்ல வேண்டும். வந்தனா, பயப்படாத. உனக்கு ரொம்ப பயமா இருந்தா இன்னைக்கு மட்டும் நீ என்னோட அறையில படுத்துக்கலாம். அதுவும் அம்மா சம்மதிச்சா. இரவு சாப்பாட்டு நேரம் வரை வந்தனா என்னை விடாமல் கூடவே இருந்தாள். இரவில் கீழே சாப்பாட்டு மேஜைக்கு போன போது அங்கே ரமேஷ் மாமாவிடம் பேசிக் கொண்டிருந்தார். நீங்க 2 பேரும் எப்ப வந்தீங்க? இப்பத்தான் வந்தோம். ரொம்ப பசி. கை கால் கழுவிட்டு நேரா இங்க வந்துட்டோம் என்றார் மாமா. ஒவ்வொருவராய் வர ஆரம்பித்து விட்டார்கள். அம்மாவின் நாற்காலியை வேலைக்கார அம்மாள் கொண்டு வந்து மாமாவின் இருக்கை அருகில் போட்டாள். அம்மா மெல்ல நடந்து வந்து உட்கார்ந்தாள். தட்டுகள் அவர் அவர் முன் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தது. அம்மா தன் தட்டை திருப்பி போட்டவாறு, சரியா 4 நாள் கழிஞ்சதும் நிலா கையில பொறுப்பை ஒப்படைச்சிட போறேன். கல்யாணத்துக்காக நான் இருக்க மாட்டேன். நம்ம கோட்டை வீட்டு சம்பிரதாயப்படி நிலா என்னை கீழே கொண்டு போய் விட்டுட்டு என்னோட அக்காவை அழைச்சிட்டு மேலே வந்துடுவா. அவ கல்யாணத்தை முன்னின்று நடத்தி வைப்பா, உயிரோட இருந்தா. அப்படி அவ இல்லைன்னா தூத்துக்குடி சித்தி நடத்தட்டும். அம்மா சொன்னதும் எனக்கு திக்கென்று இருந்தது. எல்லோரும் தட்டை திரும்ப வைத்து சொல்லி வைத்தார் போல் அம்மாவை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் கொஞ்சம் வருத்தத்துடனேயே அம்மாவை கேட்டேன். அம்மா, என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க இல்லாம என்னோட கல்யாணம் நடக்கணுமா? எனக்கு அதுல இஷ்டம் இல்லை. புரியாம பேசாத நிலா. நான் விரும்பாத விஷயம் எல்லாமே இங்க நடக்குது. என்னை பத்தி நீ அதிகம் யோசிக்க வேண்டாம். இனிமே யோசிக்க வேண்டியது இந்த கோட்டை வீட்டை பத்தி தான். நான் கல்யாணம் முடிச்சுட்டு பொறுப்பை ஒப்படைக்கலாம்னு தான் இருந்தேன். ஆனா இப்ப இதுதான்னு முடிவு பண்ணிட்டேன் சொன்ன அம்மா சமையல்கார அம்மாவை பார்த்தாள்.
வழக்கமா என்ன செய்வீங்களோ அத்தனை பலகாரமும் இருக்கட்டும், எதையும் நிறுத்த வேண்டாம். அவ தற்கொலையை நினைச்சுக்கிட்டு என்றார். யாரும் வாயை திறக்கவில்லை. அம்மாவின் பேச்சினை யார்தான் மறுக்க முடியும்? ஆனாலும் என் கல்யாணத்திற்கு அம்மா இல்லை என்பது எனக்கு வருத்தமாய்த்தான் இருந்தது. எல்லோர் தட்டிலும் சப்பாத்தியும் குருமாவும் பரிமாறப்பட்டது. அம்மா ரசித்து சாப்பிட்டாள். அம்மாவுக்கு குருமா ரொம்ப பிடிக்கும். கீழே போனதும் இதெல்லாம் இனி எங்கு பார்க்க போகிறாள்? வெறும் சத்து மாவு உருண்டைதானே. அம்மா சாப்பிட்டு தன் அறைக்குள் நுழையும் முன் எல்லோரையும் பார்த்து, நான் இல்லைன்னு நினைச்சிட்டு நிலா கல்யாணத்துல யாரும் பிரச்சனை பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா தொலைச்சிடுவேன் என்று சொல்லிவிட்டு நிற்காமல் தன் அறைக்குள் நுழைந்து கதவை மூடிக்கொண்டாள். நான் சாப்பிட்டு கை கழுவி அம்மாவின் அறைக்கு அருகில் போனேன். கதவை மெல்ல தட்ட, யாரது என்றாள். நான் தாமா நிலா. உள்ளவா, கதவு திறந்துதான் இருக்கு. கதவை திறந்து கொண்டு உள்ளே போனேன். என்ன, முதல்ல கதவை மூடு என்றாள். கதவை மூடினேன். சொல்லு நிலா. வந்தனா ரொம்ப பயப்படுறா. அவ ரூம்ல யாரோ நடமாடுறாங்கன்னு பயப்படுறா. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் என் கூட படுத்துக்கலாமான்னு கேட்குறா. அம்மா சிரித்தாள். பட்டணத்துல படிச்ச பொண்ணு இது மாதிரி வீடுகளை எங்க பார்த்து இருக்க போகுது? பெரிய அறை, அமைதி, இது எல்லாமே மனசுல பயத்தை உண்டு பண்றது சகஜம்தான். எவ்வளவு நாள் நீ உங்கூட படுத்து வைப்ப? ஒரு நாள் 2 நாள், அப்புறம் இந்த புது பழக்கம் எல்லாம் வேண்டாம் என்றாள். நான் அம்மாவிடம் விடை பெற்று வெளியில் வந்தேன். ரமேஷ், வந்தனா தவிர யாரும் இல்லை. எல்லோரும் அவரவர் அறைக்கு போய்விட்டார்கள் போல. நான், வந்தனா உன்னோட அறையில இரு, நான் வரேன் என்றேன். என்னையும் ரமேஷையும் மாறி மாறி பார்த்த வந்தனா தயங்கியபடியே போனாள். நான் சோஃபாவில் உட்கார ரமேஷ் என் பக்கத்தில் உட்கார்ந்தார். என்ன நிலா, வந்ததிலிருந்து என்கிட்ட நீ சரியாவே பேசல என்றபடியே என் கைகளை பற்றினார். ஆட சும்மா இருங்க, யாராவது வந்துட போறாங்க. ஆமா, எல்லாரும் தான் போயிட்டாங்களே. இன்னைக்கு உன்னோட அறைக்கு வரவா? ஆ, விழும். போய் தலகாணியை கட்டி பிடிச்சிட்டு தூங்குங்க. உனக்கு இரக்கமே கிடையாதா? இரக்கமா? எனக்கா? ஆஹா, கிடையாது. நான் சாதாரண ஆள் இல்ல. இந்த கோட்டை வீட்டோட எஜமானி, புரியுதா? ஆ, நல்லா புரியுது. எங்க போயிட்டு வந்து என்ன கேட்க மாட்டியா? போஸ்ட் ஆஃபீஸ். என்னோட ராஜினாமாவை தபால்ல அனுப்பிட்டேன். உங்க மாமா தூத்துக்குடியில இருக்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கி தந்தார். மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்ல இப்ப நான் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி அதையும் அட்டாச் பண்ணி அனுப்பிட்டேன். இனிமே உங்கூட தான் என்னோட வாழ்க்கை. ரமேஷ் சொல்ல சொல்ல எனக்கு கண்கள் கலங்கியது. அம்மா, அப்பா, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் உதறிட்டு எனக்காக. மெல்ல கண்கள் கலங்கியது. ஏய் லூசு, எதுக்கு பழற? இல்ல ரமேஷ், நீங்க நினைச்சா எத்தனையோ பேர் பொண்ணு கொடுப்பாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பொட்டல் காட்டுல உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் நிலா. நான் ரமேஷை இழுத்து அணைத்து முத்தம் இட்டேன். அவரும் என்னை தழுவி கொண்டார். கொஞ்ச நேரம்தான். நீங்க 2 பேரும் தூங்க போகலையா? அம்மாவின் குரல். அணைப்பில் இருந்து விலகினோம். திரும்பி பார்த்தேன். அம்மா முன் அறைக்கும் சமையல் அறைக்கும் நடுவில் நின்றிருந்தாள். தோ. இருவரும் அங்கிருந்து நகர்ந்தோம். எனக்கு ஒரு புறம் வெட்கமாயும் அம்மா இவ்வளவு நேரமும் பார்த்து கொண்டிருந்தாள் என்கிற எண்ணமும் வெளிவர முகம் சிவந்தது. மாடிப்படி ஏறியது. என் அறைக்கு செல்லும் முன் முத்தமிட்டு ரமேஷ் நகர நான் வந்தனாவின் அறையை நோக்கி நடந்தேன். கதவு திறந்தே இருந்தது. அறையின் விளக்கை எரியவிட்டு குறுக்கும் நெடுக்கும் நடந்தபடி இருந்தாள். என்னை பார்த்ததும், நிலா, அம்மா என்ன சொன்னாங்க என்று கேட்டாள். ம், இது மாதிரி புது பழக்கம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க வந்தனா. நீ தப்பா நினைச்சுக்காத. அம்மாவின் பேச்சை மீறி நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நான் சொன்னதும் வந்தனாவின் கண்களில் ஏமாற்றம் மின்னலிட்டது. சாரி வந்தனா, உனக்கு பிடிச்ச கடவுள் பெயரை மனசுக்குள்ள சொல்லிட்டே கண்ணை மூடிக்கோ. தன்னால தூக்கம் வந்துடும். ஏதாவது பிரச்சனைன்னா நீ என்னை எப்ப வேணும்னாலும் எழுப்பலாம். குட் நைட் என்றபடியே வெளியில் வந்தேன். என் அறைக்கு திரும்பியதும் அறையின் கதவை உள்புறம் தாளிட்டேன். பாத்ரூம் போய்விட்டு முகத்தை கழுவிவிட்டு வரலாம் என்ற துண்டுடன் நுழைந்தேன். சித்தி விட்டு போன கடிதங்கள் நினைவில் வர அதை வைத்த இடத்தில் பார்த்தேன். அப்படியே வைத்துவிட்டு பாத்ரூமில் நுழைந்தவள் எல்லாவற்றையும் முடித்து கொண்டு முகத்தினை துவாலையால் துடைத்தபடி வெளியில் வந்தேன். துவாலையை நாற்காலியின் மேல் வீசிவிட்டு கடிதங்களை கையில் எடுத்துக்கொண்டு கட்டிலில் உட்கார்ந்தேன். பொட்டென்று சொல்லி வைத்தாற்போல் மின்சாரம் நின்றது. எங்கள் கோட்டை வீட்டில் மின்சாரம் போவது என்பது மிகவும் அரிது. தனி டிரான்ஸ்ஃபார்மர், புயல் சின்னம் வந்து மழை காற்று வீசினால் அணைப்பார்கள். இருந்தாலும் ஜெனரேட்டர் இருக்கிறது. 10 நிமிடங்களுக்குள்
10 நிமிடங்களுக்குள் வராவிட்டால் யாராவது போட்டு விடுவார்கள். கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தேன். கரண்ட் வரவில்லை. கடித கற்றையை தலையணை அடியில் வைத்துவிட்டு படுத்துக்கொண்டேன். கண்களை மூட தூக்கம் என்னை தழுவ ஆரம்பித்தது. கதவை யாரும் சுரண்டுகிறார்களோ? தூக்கம் கலைய கண்களை திறந்தேன். அறையில் விளக்கு பளீர் என்று எரிந்து கொண்டிருந்தது. கரண்ட் போன போது அப்படியே தூங்கி இருக்கிறேன். எழுந்தேன். கதவுக்கு வெளியில் யாரோ நிற்பது போல், நடப்பது போல். பிரம்மையா? விளக்கை அணைத்துவிட்டு மெல்ல இருட்டில் நடந்து கதவருகில் போனேன். கொஞ்சமும் சப்தம் ஏற்படுத்தாமல் நின்றேன். கதவுக்கு மறுபுறம் யாரோ மூச்சு விடும் சப்தம் துல்லியமாக கேட்டது. ரமேஷா இருக்குமோ? வாய்ப்பு இல்லை. ரமேஷா இருந்தால் ஒன்று கதவை தட்டியிருப்பார், அல்லது என் பெயரை சொல்லியாவது கூப்பிட்டிருப்பார். பயந்து கொண்டே இருந்தால் நடக்கப் போவது ஒன்றும் இல்லை. மெல்ல தாழ்பாளை நீக்கினேன். வேகமாய் யாரோ அங்கிருந்து வேகமாய் நடந்து செல்வது காலடி சப்தத்தில் கேட்டது. கதவை திறந்து எட்டி பார்த்தேன். வெளியில் வந்து வராண்டாவை பார்க்க மாடிப்படி அருகே அந்த உருவம் மறைந்தது. எனக்குள் பயம் எட்டி பார்த்தாலும் யாரது என்று பார்த்துவிட வேண்டும் என்ற உறுதியோடு வேகமாய் போக அந்த உருவம் வேகம் எடுத்தது. நான் தட தடவென்று ஓட அது லைப்ரரியின் கதவை திறந்து கொண்டு உள்ளே பாய்ந்தது. நானும் விடாமல் இருட்டாய் இருந்த லைப்ரரிக்குள் நுழைந்தேன். இருட்டு. யாரது? வெளியில் வந்து விடுங்கள். நான் வேகமாய் குரல் கொடுக்க, நிலா, என்னாச்சு என்ற மாமாவின் குரல் எனக்கு பின்பக்கம் கேட்டது. திரும்பி பார்த்தேன். படியில் மாமா ஏறி வந்து கொண்டிருந்தார். யாரோ என்னோட அறைக்கு வெளியில நின்னுட்டு இருந்தாங்க. நான் எழுந்து வந்ததும் ஓடி இங்க வந்து பூந்துட்டாங்க. மாமா என்னை தாண்டி போய் விளக்கை போட்டார். பளீர் என்று அறையில் ஒளி வெள்ளம் பாய்ந்தது. நீண்ட புத்தக அலமாரிகள், அறை முழுக்க வீசிய புத்தக வாசனை. மாமா என் கையை பிடித்து உள்ளே அழைத்து போனார். வேகமாய் புத்தக அடுக்குகளை கடந்தார். அத்தனை அடுக்குகளின் ஊடேயும் புகுந்து வெளியில் அழைத்து வந்தார். இல்ல, யாரும் இல்ல. பாரு நிலா, வர வர நீ ரொம்ப கற்பனை அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மாமா, நான் சொல்றத நம்புங்க. நான் தொடர்ந்து வந்தது ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயம் ஒரு உருவத்தை தொடர்ந்து வந்தது உண்மை. மர்மமா இருக்கு. எப்படி அந்த உருவம் மாயமா போகும்? என்னோட கண் பொய் சொல்லாது மாமா. மாமா சிரித்தார். நிலா, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். உன்னோட அறை வாசல்ல அர்த்த ராத்திரியில நின்னுட்டு இருந்த உருவத்தை நீ துரத்திட்டு வந்த. அது இந்த லைப்ரரிக்குள்ள நுழைஞ்சதுன்னு சொன்ன. இப்ப அது எங்க? காத்துல கரைஞ்சிடுச்சா? மாமா, அந்த உருவம் ஏன் நீங்களா இருக்கக்கூடாது? இந்த லைப்ரரியில ரகசிய வழி இருந்து நீங்க அது வழியா ஓடி திரும்ப முன்பக்கமா என்ன நிலா ஆச்சுன்னு ஏன் கேட்டுட்டு வந்திருக்க கூடாது? ஒரு நிமிடம் மாமா ஆடித்தான் போனார். பின் சிரித்து கொண்டே, சர்தான் நிலா, இந்த கோட்டை வீட்டுல நடக்கிற மர்மமான நடவடிக்கைகள், துர்மரணங்கள் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லாம விட்டியே. ஏன் அப்படி இருக்க கூடாது? நிலா, போதும், நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. போய் படு, காலையில பேசிக்கலாம். இந்த லைப்ரரிக்கு நாம 2 பேருமே வந்து ஏதாவது ரகசிய அறை இருக்கான்னு பார்த்துடலாம் என்றார். என் அறை வாசல் வரை வந்தவர். தூங்கு நிலா, உன்னோட சந்தேக மூட்டைகளை எல்லாம் ஓரமா இறக்கி வச்சுட்டு தூங்கு என்று சொல்லிவிட்டு மாமா வேகமாய் தன் அறை நோக்கி சென்று விட்டார். அவரது அறைக்குள் செல்வது வரை நின்று பார்த்து கொண்டே இருந்தேன். அறை வாசலில் நின்றவர் அங்கிருந்தே குட் நைட் நிலா என்றபடியே தன் அறைக்குள் நுழைந்தார். அவர் உள்ளே தாழ் போடும் ஓசை துல்லியமாய் கேட்டது. நான் அறைக்குள் நுழைந்து கதவை உள்ளே தாழிட்டு கட்டிலில் வந்து உட்கார்ந்தேன். சித்தி எனக்கு என்று எழுதி வைத்து போன கடிதங்களை படித்து விடலாம் என்கிற எண்ணத்தில் தலையணை அடியில் கை வைத்து பார்த்தேன். இல்லை. உறக்கம் என்னை தொட்டபோது அங்கே வைத்த கடிதங்களை காணோம். தலையணையை தூக்கி பார்த்தேன். காணோம். என்னை திசை திருப்பிவிட்டு யாரோ இந்த கடிதங்களை கொண்டு போய்விட்டார்கள். அப்படியென்றால் சித்தியின் மரணம் எதிர்பாராமல் நிகழ்ந்தது இல்லை, நிகழ்த்தப்பட்டது. சித்திக்கும் மர்மமாய் இந்த கோட்டை வீட்டில் நடமாடுபவர் பற்றி தெரிந்துதான் இருந்திருக்கிறது. அதுவே கூட சித்தியை மரணம் வரை கொண்டு சென்றிருக்கலாம். குழப்பத்துடன் உறக்கம் சூழ்ந்தது. மறுநாள் காலை எழுந்ததும் கீழே போனேன். அம்மா தன் அறைக்கு அழைத்தார். உள்ளே போனேன். நிலா, மாமாவை அழைச்சிட்டு திருநெல்வேலி போயிட்டு வா. உன்னோட சித்தியோட காரியத்துக்கும் நீ பொறுப்பு ஏற்கிறதுக்கும் ஜவுளி எடுக்க வேண்டியிருக்கு. யார் யாருக்கு என்ன வாங்கணும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். செலெக்ஷன் நீயே பண்ணிக்க. டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுங்க. தள்ளி போட வேண்டாம் என்றார். டிஃபன் முடிந்ததும் அறைக்குள் மீண்டும் அழைத்த அம்மா சாவி கொத்தை கொடுத்து பீரோவை தெற என்றாள். சாவி கொத்தில் இருந்து பீரோவின் சாவியை உத்தேசித்து சொருக திறந்து கொண்டது. நடு லாக்கரை தெற
என்றாள். திறந்தேன். உள்ளே கட்டுக்கட்டாய் 1000 ரூபாய் பண்டல்கள். 2 லட்சம் எடுத்துக்கோ, மாமாவை கூட்டிட்டு போ, சாப்பாட்டு டைம்குள்ள திரும்பிடுவீங்கல்ல? அம்மா அப்படி கேட்டாள். சாப்பாடு நேரத்திற்குள் திரும்பிவிட வேண்டும் என்று அர்த்தம். லிஸ்டை என்னிடம் கொடுத்தாள். படித்து பார்த்தேன். அதில் சித்தியின் பெயரும் இருந்தது. என்னை சட்டென்று சித்தியின் நினைவு தொற்றிக்கொள்ள, அம்மா, செத்தவ பேரு லிஸ்ட்ல இருக்குன்னு பாக்குறியா? முதல்ல உன்னோட பொறுப்பு ஏற்கிற அன்னைக்கு அவளுக்கும் ஒரு பட்டுப்புடவை வாங்கி தரலாம்னு போட்டேன். இப்ப இல்லைன்னு ஆயிடுச்சு. வாங்கிடு, பரவாயில்ல, ஐயர்கிட்ட கொடுத்து யாராவது கன்னி பொண்ணுக்கு வஸ்திர தானம் பண்ணிடலாம் என்றாள். சரி என்று தலையாட்டினேன். அம்மா வேலைக்காரியை அழைத்து மாமாவை கூப்பிட சொன்னாள். மாமா உள்ளே வந்ததும், கண்ணா, இவளை திருநெல்வேலி ஜவுளி கடலுக்கு கூட்டிட்டு போ, விவரமெல்லாம் சொல்லி இருக்க என்றாள். கிளம்பும் முன்னால் ரமேஷை கேட்டேன். நானும் மாமாவும் திருநெல்வேலி போறோம் ஜவுளி எடுக்க, நீங்களும் வரீங்களா என்று கேட்டேன். இல்ல நிலா, நீங்க போயிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு படியில் ஏற ஆரம்பித்து விட்டார். ஜவுளிக்கடல் முதலாளி எங்கள் இருவரையும் பார்த்ததும் கல்லாவை விட்டு எழுந்து, வாங்க வாங்க என்றார் முகமெல்லாம் பல்லாக. அனைத்து ஜவுளிகளையும் தேர்ந்தெடுத்து முடிக்க மணி 2 ஆகிவிட்டது. 2 பேரும் என் கூட வீட்டுக்கு சாப்பிட வரலாமே என்றார் முதலாளி. இல்ல, சாப்பிட வரோம்னு சொல்லிட்டோம், நீங்க வேணும்னா போயிட்டு வாங்க என்றதும் அவர், இல்ல உங்களை அனுப்பிட்டே போறேன் என்று ஊழியர்கள் நான் தேர்வு செய்ததை பில் செக்ஷனுக்கு கொண்டு வர சொல்லிவிட்டு தானும் கையில் சுமந்தபடி கணிப்பொறி அருகே போனார். நான் மாமாவிடம், எல்லாத்தையும் எடுத்தாச்சு, அம்மா தனியா ஒரு 50 ஜாக்கெட் பீஸ் போட்டிருந்தாங்க, அதை விட்டுட்டேன், பேஸ்மெண்ட் போயிட்டு வந்துடுறேன் என்று ஜாக்கெட் பீஸ்களுக்கு என்று இருந்த பேஸ்மெண்டிற்கு மறுபடியும் போனேன். நான் நுழைவதை பார்த்த ஊழியர், மேட்சிங் பிளவுஸ் எல்லாம் அனுப்பிட்டேனே மேல என்றார். இல்ல, இது வேற 50 ஜாக்கெட் பீஸ் தனியா வேணும், ஒரே வெரைட்டியா கொடுங்க என்றேன். தரேம்மா என்று அவர் சொல்லி கொண்டிருந்த போதே என் பார்வை செஷன் உள்ளே விரிந்தது. சித்தி ஒரு கவுண்டரில் நின்று ஏதோ செலக்ட் செய்து கொண்டிருந்தாள். நான் ஒரு நிமிடம் பயத்தில் உறைந்தேன். சித்தி என்று நான் கூப்பிட அவள் திரும்பி என்னை பார்த்தாள். அவள் கண்களிலும் பீதி. சித்தியேதான். என் உடல் நடுங்க ஆரம்பித்தது. மாமா என்ற என்னையும் அறியாமல் கத்தினேன். கடையில் இருந்த அத்தனை பேரும் என்னை பார்த்தார்கள். நான் வேகமாக மேலே ஓடினேன். நான் ஓடி வருவதனை பார்த்த முதலாளி பதறிப்போனார். பக்கத்தில் இருந்த மாமாவின் கையை பிடித்து திரும்ப வைத்தார். மாமாவும் மிரண்டுதான் போனார். என்னாச்சு நிலா என்றபடியே என்னை பார்த்து ஓடி வந்தார். நான் நின்றேன். மூச்சு வாங்கியது. என்னால் உடனே பேச முடியவில்லை. அப்படியே நின்றேன். மாமா என் தோள்கள் இரண்டையும் பற்றி உலுக்கினார். என்ன நிலா? மாமா, சித்திய கீழே பார்த்தேன். என்ன ஒளற நிலா? சித்தி எப்படி நீ பார்த்திருக்க முடியும்? எல்லோரும் என்னையும் மாமாவையும் பார்ப்பதை உணர்ந்தவராய் முதலாளி எங்கள் இருவரையும், என்னோட அறைக்கு வாங்க என்றபடியே தன் அறையை நோக்கி நடந்தார். மாமா என் கையை பிடித்து இழுத்து போனார் என்றே சொல்லலாம். அவரின் அறைக்குள் நுழைந்ததும் என்னை உட்கார வைத்தார். கடை முதலாளி அறையின் வாசலுக்கு போய் யாரையோ கூப்பிட்டு ஏதோ சொன்னார். நிலா, நீ ரொம்ப அதிர்ச்சியில் இருக்க, அவகிட்ட உனக்கு ரொம்ப ஒட்டுதல், அதனால வேற யாரையோ அவளோட சாயல்ல பார்த்ததும் உனக்கு அவள மாதிரியே தெரிஞ்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல என்றார். மாமா, என் கண்கள் பொய் சொல்லாது, நான் பார்த்தது சித்தியைத்தான், என்னை நம்புங்க, என்னை முட்டாளாக்காதீங்க என்று கோபத்துடன் சொன்னேன். ஒரு பையன் கையில் லெமனேட் எடுத்து வந்தான். மாமா அதை வாங்கி, நிலா, முதல் இதை குடி பாட்டிலை என்னிடம் கொடுத்தார். நான் குடித்தவாறே எழுந்தேன். மாமா, நீங்க என் கூட வாங்க என்று பேஸ்மெண்ட் படிகளை நோக்கி நடந்தேன். மாமா பின்னாலேயே வந்தார். நான் அவசரமாக படிகளில் இறங்கினேன். சித்தி நின்றிருந்த இடத்தில் சித்தியை காணோம். கவுண்டரில் கேட்டேன். அங்க ஒருத்தங்க கிரீன் கலர் சுடிதார் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்களே என்று கேட்க, கவனிக்கலாமா, 2 பேர் அப்புறம் வரேன்ட்டு போனாங்க என்றார். நான் மாமாவின் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு மேலே வந்தேன். மாமா, நீங்க என்ன நம்பல, நாம அந்த அறையில இருந்தப்ப வெளியில போயிருக்கணும் என்றபடியே வெளியில் வந்தேன். டிராஃபிக் அதிகமாக இருந்தது. 2 புறமும் பார்த்தேன். காணவில்லை. மாமா பலவந்தமாக என் கைகளை இழுத்து பிடித்து உள்ளே அழைத்து போனார். முதலாளியின் அறையிலேயே என்னை உட்கார வைத்தார். நிலா, ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்கு, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு, போகும்போது பேசிக்கலாம் என்றார். நிமிடங்கள் கரைய முதலாளி பில்லை எடுத்து வந்தார். பணத்தினை எண்ணி கொடுத்தேன். எண்ணியவர்,
சரியா இருக்குமா, நானே கொடுத்து விட்டுடுறேன் என்றார். இல்ல, கார்லயே எடுத்துட்டு போயிடுறோம் என்றார் மாமா. கார்ல மட்டும் வச்சா போதும் என்றார். அவரிடம் விடை பெற்று கிளம்பினோம். கார் டவுனை விட்டு வெளியேறியதும் காத்திருந்தவர் போல் மாமா, நிலா, நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்க. நம்ம கண்ணு முன்னாடி தான் அவ உடம்பு கிடந்தது. காரியம் பண்ணி கொண்டு போய் எரிச்சிருக்கோம். நீ அவள மாதிரியே சாயல்ல இருக்கிற யாரையோ பார்த்துட்டு சித்திய பார்த்தேன்னு பீதியை கிளப்புற என்றார். மாமா, அப்படின்னா அந்த பொண்ணு ஏன் என்ன பார்த்து அதிர்ச்சி அடையணும், கடையை விட்டு வெளியேறணும்? அவங்க தேடி வந்த பீஸ் இருந்திருக்காது, திரும்ப போயிருப்பாங்க. நிலா, ஒரு விஷயம், இத போய் கோட்டை வீட்டில் யார்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்லிடாத. உன்னை பைத்தியம்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க என்றார். நான் ஒரு தீர்மானம் செய்தேன். மாமா சொல்வதும் உண்மைதான். கோட்டை வீட்டின் பொறுப்பை ஏற்கப் போகும் இந்த நேரத்தில் இது என்னை பற்றிய இரண்டாவது சிந்தனையை வளர்த்துவிடும் அபாயம் இருக்கிறது. ஆனாலும் என் கண்ணில் பார்த்தது வேறு பெண் இல்லை. அதுவும் சித்தியின் சாயலில் உள்ள பெண் இல்லை, சித்தியே தான். உண்மையிலேயே சித்தி இதுதான் என்றால் கோட்டை வீட்டில் இறந்தது யார்? எனக்குள் ஒரு குழப்பம். சித்தியின் விஷயத்தில் ஏதோ மர்மம் இருப்பதாகவே என் உள் மனசு சொன்னது. கோட்டை வீட்டை நெருங்கும் போது சொன்னேன், மாமா, நான் குழப்பத்தில் அப்படி பார்த்துட்டேன் போல இருக்கு. அம்மா கிட்ட அதை பத்தி ஏதும் சொல்லிடாதீங்க என்றேன். நான் ஏன் சொல்ல போறேன்? நிலா, நீ யார்கிட்டையும் சொல்லி குழப்பாம இருந்தா சரி என்றார். நான் மாமாவிடம் அப்படி கேட்டு கொண்டதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. நான் இந்த விஷயத்தினை இத்தோடு விட்டு விட்டதாக நினைக்க வேண்டாம். அப்பொழுதுதான் நான் அடுத்து என்ன செய்யலாம் என யோசிக்க வேண்டும். சித்திதான் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. மற்ற சாத்திய கூறுகளையும் என் மனம் ஒரு பக்கம் அலச ஆரம்பித்து விட்டதுதான் உண்மை. அம்மாவின் அறைக்கு நேரே போனோம். வாங்கி அத்தனை ஜவுளிகளையும் மாமாவும் நானும் எடுத்து போய் அம்மாவின் அறையில் வைத்தோம். பில் போட்ட பிறகு எல்லாத்தையும் சரி பார்த்தையா நிலா? அம்மா கேட்டதும் நான் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. நான் எங்க சரி பார்த்தேன்? அங்கே சித்தியினை பார்த்த கலையபரத்தில் அல்லவா இருந்தேன். மாமாதான் சட்டென்று பதில் சொன்னார். ஆ, ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தாச்சு என்றார். அம்மா என்னை பார்த்தாள். என்ன நிலா, நீ பதில் சொல்லாம இருக்கியா? போன இடத்துல யாரையாவது பார்த்து பயந்துட்டியா? முகமெல்லாம் ஒரு மாதிரி வெளிர்ன மாதிரி இருக்கு. எனக்கு அம்மா அப்படி கேட்டதும் நான் அதிர்ந்துதான் போனேன். அம்மா இந்த அறைக்குள் உட்கார்ந்தே அத்தனையும் படம் பிடித்தாற்போல் சொல்வார் என்று எல்லோரும் சொல்வார்கள். இப்போது அது என் விஷயத்தில் நடப்பதால் எனக்கு ஆச்சரியம்தான். இருந்தாலும் எந்த சலனமும் காட்டாமல், அதெல்லாம் இல்லம்மா என்றேன். அம்மா சிரித்தாள். நிலா, சர்தா, நான் என்னமோ நீ கோட்டை விட்டு உச்சியில இறந்த அவ அங்க எங்காவது நின்னான்னு சொல்வியோன்னு நினைச்சிட்டேன் என்று மீண்டும் சிரித்தாள். மாமா சிரித்து கொண்டே, ஆமா, சித்திய மாதிரியே ஒரு பெண்ணை பார்த்தோம். திருநெல்வேலி காஃபி கிளப் கூட்டிட்டு போய் காஃபி வாங்கி கொடுத்து அனுப்பினோம் என்றார். எனக்கு மாமா மீது கோபமாக வந்தது. என்னிடம் எதையும் சொல்லாதே என்றவர் இப்படி பேசுகிறாரே என்று. சரி சரி கண்ணா, போதும், போய் சாப்பிடுங்க 2 பேரும், எனக்கு கொஞ்ச நேரம் கண்ணா அசரணம் என்றாள் அம்மா. நானும் மாமாவும் சாப்பாட்டு மேஜைக்கு வந்ததுமே மெல்லிய குரலில் சொன்னேன், மாமா, என்ன நீங்க என்ன சும்மா இருக்க சொல்லிட்டு இதுதான் சாக்குன்னு அம்மாவோட சேர்ந்து என்னைய ரொம்ப தான் ஓட்டுறீங்க. அட லூசு, எங்க அக்கா அப்படி கேட்டதும் நான் அப்படி செய்யலைன்னா நீ பதட்டத்திலேயோ பயத்திலேயோ ஏதாவது உளறி இருப்ப. அதான் அப்படி பேசி சமாளிச்சேன் என்றார். அதுவும் சரியாகத்தான் பட்டது எனக்கு. சாப்பிட்டது மேலே என் அறைக்குள் போனேன். அறையின் தாழ்பாலில் அந்த காகித சுருட்டல் இருந்தது. அதை எடுத்து பிரித்தேன். மேலே லைப்ரரியில் இருக்கிறேன், சாப்பிட்டதும் வரவும். ரமேஷ். மேலே லைப்ரரிக்கு செல்ல ரமேஷ் அங்கு உட்கார்ந்து ஏதோ புத்தகம் படித்து கொண்டிருந்தார். பக்கத்தில் நாற்காலி ஒன்றை தள்ளி போட்டு உட்கார்ந்தேன். என் பக்கம் திரும்பியவர், என்னம்மா கோட்டை வீட்டு ராணி, போற போக்க பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட உங்ககிட்ட எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் பெர்மிஷன் எல்லாம் கேட்கணும் போல இருக்கே என்றார் கண்ணை சிமிட்டி கொண்டே. மெல்ல என் இடுப்பில் கையை சுற்றி போட்டு வளைத்தார். சும்மாரு ரமேஷ், யாராவது வந்துட போறாங்க. இது என்ன மூடுன அறையா? சருதா, அப்ப ராத்திரி ரூம் கதவை திறந்து வை. ஆ, அடிதான் விழும். ரொம்ப கனவு காணாத. ஆமா, இது என்ன புத்தகம் கேட்டுக்கொண்டே அப்படியே ரமேஷின் கையில் இருந்த புத்தகத்தின் அட்டையை பார்த்தேன். லாஸ்ட் டெம்பிள்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா, தைமஸ் மெக்காலே. ஹேய், இது என்ன புது ஆராய்ச்சி? தென்னிந்தியாவின் தொலைந்து போன கோவில்கள் பற்றி? நிலா, உனக்கு தெரியாது, நம்மளோட தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவிலுங்க கம்போடியாவோட புதஞ்சு கிடக்கு.
கம்போடியாவோட அங்கார் டெம்பிள் மாதிரி மறைஞ்சு கிடக்கு, சிலது புதைஞ்சு கிடக்கு. இந்த ஆசிரியர் கிட்டத்தட்ட 20 வருடம் தமிழ்நாட்டுல பல இடங்கள் சுத்தி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார். படிச்சா பிரமிப்பா இருக்கு. சும்மா ரேக்ல குடைஞ்சப்ப இந்த புத்தகம் கண்ணுல பட்டது. ஆமா, பாதி கற்பனையா இருக்கும். அப்படி கிடையாது நிலா. பலவிதமான ஆதாரங்களை நம் முன்னாடி இந்த ஆசிரியர் வைக்கிறார். அது சரி, இந்த மாதிரி புத்தகம் எல்லாம் யார் படிக்கிறாங்க? எல்லாம் கொள்ளு தாத்தா, தாத்தா காலத்துல இருந்து சேர்த்த புத்தகங்கள். அப்பா காலத்துல கொஞ்சம் சேர்ந்தது. மாமாவும் எங்க குடும்ப டாக்டரும் நிறைய படிப்பாங்க. வேலை எதுவும் இல்லைன்னா இங்கதான் இருப்பாங்க. ஓ, இந்த புத்தகம் வெளிவந்து 80 வருஷம் ஆகுது. புத்தகம் பார்த்தாலே தெரியுது எவ்வளவு பழசுன்னு. லைப்ரரியின் நுழைவில் யாரோ வரும் காலடி யோசை. வந்தனா உள்ளே நுழைந்தாள். எங்களை பார்த்ததும் இரண்டை பின்னால் போனாள். சாரி, உங்க தனிமையை கெடுத்துட்டனா? அதெல்லாம் இல்ல, நீ வரலாம். சும்மாதான் பேசிட்டு இருக்கோம். ரொம்ப போர் அடிச்சது. நான் கையில கொண்டு வந்த புத்தகங்களை எல்லாம் படிச்சுட்டேன். இங்க ஏதாவது தேடி படிக்கலாம்னு வந்தேன் என்றாள். வந்தனா, நேத்து நிம்மதியா தூங்குனியா என்று கேட்டேன். ஆ, தூங்குனேன் என்றவள் புத்தக அடுக்கை நோக்கி போனாள். நிலா, காலேஜ் பாதியிலேயே நிறுத்த போற. டிசி வாங்க வேண்டாமா? அதுக்கு நீ நேரத்தான் போய் ஆகணுமா கேட்டான் ரமேஷ். ஆமா, அம்மா கிட்ட தான் பேசணும். என்ன சொல்வாங்கன்னு தெரியல. எனக்கு ஒரு யோசனை இருக்கு நிலா. நான் என்னோட பிஎஃப் விஷயங்களுக்கு போய் ஆகணும். தேன் நிலவுக்கு வெளிநாடு போகும்போது முதல்ல என்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே போவோம். ஆமா, உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்குல்ல? 2 வருஷம் முன்னாடி தான் எடுத்த. முதல்ல விருப்பம் இல்ல. நான் தான் கெஞ்சி கூத்தாடி பிடிவாதம் பிடிச்சு எடுத்தேன். அதுவும் இப்ப அம்மா கிட்ட தான் இருக்கு. வந்தனா 2, 3 புத்தகங்களை எடுத்து கொண்டு வந்தாள். அக்கா, நான் என் ரூமுக்கு போறேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வாங்க என்று சொல்லிவிட்டு போனாள். அவள் போன கொஞ்ச நேரத்தில் மாமா வேகமாய் உள்ளே நுழைந்தார். எங்கள் இருவரையும் அவர் எதிர்பார்க்கவில்லை என்றே அவர் முகம் பார்த்ததும் தோன்றியது. நிலா, ஒரு புத்தகம் எடுத்துட்டு போகணும்னு வந்தேன் என்று சொல்லிவிட்டு வேகமாய் புத்தக அலமாரிகளை நோக்கி போனார். நான் ரமேஷுடன் வெளியேறினேன். ரமேஷ் என் அறை வாசல் வரை வந்துவிட்டு பின் தன் அறைக்குள் போனார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.